வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. 10ஆம் வகுப்பு கணக்கு பாடம் 1 இயற்கணிதம். இதில் இருக்கக்கூடிய பயிற்சி வினாக்களை பார்க்கலாம். பயிற்சி 3.3 கொஸ்டின் நம்பர் 1. பின்வருவனவற்றில் முறையே f(x) மற்றும் g(x) ஆகியவற்றின் மீ போவா மற்றும் மீ போமா காண்க. மேலும் f(x) பெருக்கல் g(x) சமம் மீ போமா பெருக்கல் மீ போவா என்பதை சரிபார்க்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 21x² y 35xy². ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதியிருக்கேன். ஸோ 21x² y 35xy² எழுதியாச்சு. ரைட். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களே f(x)ன்னு எடுத்துக்கோங்க அண்ட் g(x)ன்னு எடுத்துக்கிறதுனால இதை நம்ம f(x) அப்படின்ட்டு இது நம்ம g(x) அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ரைட். அது இப்போ எழுதுங்க. தட் இஸ் f(x) ஈக்குவல் டு 21x² y. அடுத்தது g(x) இஸ் ஈக்குவல் டு 35xy². அவங்க கொடுத்த கண்டிஷன் என்ன? தட் இஸ் f(x) பெருக்கல் g(x)ங்கிறது எதுக்கு சமமா இருக்கு? மீ போமா பெருக்கல் மீ போவா. மீ போமானா என்னது? மீ பெரு பொது மடங்கு. மீ போவானா மீ பெரு பொது வகுத்தி அப்படின்னு அர்த்தம். ரைட். கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? தட் இஸ் இந்த ரெண்டுக்குமே மீ போவா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. எது ரெண்டுக்கும்? இந்த f(x)க்கும் g(x)க்கும். அதன் பின்ன என்ன பண்ணணும்? மீ போமா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் f(x)யும் g(x)யும் பெருக்குனா அது மீ போமா பெருக்கல் மீ போவாவா இருக்குமா, அதுக்கு சமமாக இருக்குமா அப்படிங்கறதான் கேள்வி. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். 21x² y 35xy² மீ போவா பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நம்பருக்கு எடுத்துக்கலாம். 21க்கும் 35க்கும் அதான் இங்க போட்டிருக்கேன். மீ போவா 21,35. அதன் பின்ன நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த மீ போவா எதுக்கு பார்க்கலாம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த வேரியபிள்ஸ்க்கு, அதாவது x² yயும் xy²க்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மாறிலிக்கு பார்த்துக்கிறோம், அதுக்கப்புறம் மாறிகளுக்கு பார்க்குறோம். ரைட். இப்போ மாறிலிகளுக்கு எப்படி பார்ப்போம்? தட் மீன்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ்க்கு எப்படி பார்ப்போம்னா, இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நான் இங்கே போட்டுக்கிறேன். 21,35. இதை நம்ம ஏணி வகுத்தல் முறைப்படி நம்ம பார்த்தோம்னா தான் நமக்கு இந்த மீப்போவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ என்ன கிடைக்கும்? ஸோ 7வது வாய்ப்பாடில் போட்டிங்கன்னா, ஸோ 7 3 21, 7 5 35. சரி, இதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவுமே பொதுவான வகுதி இல்லை, அதனால அதை அப்படியே நிறுத்திக்கலாம். அப்போ மீப்போவா எதனுடையது? 21 மற்றும் 35 மீப்போவா என்னவா கிடைக்குதுன்னா, தட் இஸ் 7ன்னு கிடைக்குது. ரைட். இப்போ x² y மற்றும் xy² மீ பெரு பொது வகுத்தி என்ன அப்படின்னு பார்க்கணும். தட் இஸ் இதனுடைய வகுத்தி எதனா பார்க்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எக்ஸ்ல சிறிய அடுக்கை இங்க போடணும். இங்க பாத்தீங்கன்னா x² இருக்கு, இங்க x-னுடைய அடுக்கு 1 தான் இருக்கு. இங்க y⁴ இருக்கு, இங்க y² இருக்கு. அப்ப பாருங்க, ஸோ நம்மளுக்கு இங்க x² நம்ம போடக்கூடாது. அப்ப x⁴ அப்படிங்கிற x மட்டும் போடலாம். அதே போல y² போடக்கூடாது, y⁴. அப்ப xy தான் இதனுடைய மீப்போவா இருக்கும். ஸோ அதை நம்ம இப்ப எழுதிக்கலாம். தட் இஸ் xy. அப்போ இது ரெண்டினுடைய, அதாவது 21x² y 35xy² மீப்போவா என்னது? தட் இஸ் 7 பெருக்கல் x இன்டு y. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? இங்க இருக்கக்கூடிய மீப்போமா, அதாவது மீ பெரு பொது மடங்கா பார்க்கணும். ஸோ அதான் நான் இங்க போட்டிருக்கேன். 21x² y 35xy² மீ பெரு பொது மடங்கு என்னன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்க்கு மீப்போமா பார்த்துக்கிட்டு அதன் பின்னாடி அதனுடைய வேரியபிள்ஸ், அதாவது மாறிகளுக்கு உண்டான மீப்போமாவை பார்த்துடலாம். சரி, நம்பர்ஸ்க்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஸோ லேடர் டிவிஷன் தான் போடுவோம். தட் இஸ் 21,35. ஸோ நான் இப்போ இந்த ஏணி வகுத்தல் முறை போட்டுட்டோம்னா 7வது வாய்ப்பாட்டில் 3 21, அடுத்தது 7 35. மறுபடியும் என்ன பண்ணணும்? 3ஆல பண்றீங்க. 1 3 5 வந்து அப்படியே தான் வந்துடும். அடுத்து மறுபடியும் 5ஆல பண்றீங்க. 1,1. ஸோ மீப்போமா எப்படி பார்ப்போம்? கடைசியா இப்போ மீப்போமா எப்படி பார்ப்போம்? கடைசியில 1,1ன்னு வர்ற மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் போட்டுட்டு அது எல்லாத்தையும் பெருக்கிக்கணும். ஸோ அதுதான் மீப்போமா. ஆனா மீப்போவா வந்து நம்ம எப்படி பார்த்தோம்? தட் இஸ் அதனுடைய பொது வகுதி இல்லைன்னா நம்ம விட்டுறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். 7 3 பெருக்குங்க. 7 3 21, 21 5 105. அப்ப 21 மற்றும் 35 மீப்போமா என்னது? தட் இஸ் 7 பெருக்கல் 3 பெருக்கல் 5. தட் இஸ் என்னது? 7 3 21 5 105. x² y xy² மீப்போமா தான் நம்ம பார்க்கணும். இது மடங்கு தானே. மடங்கு அப்படின்னா இருக்கிறதுலயே அதனுடைய உயர்ந்தபட்ச அடுக்கத்தான் நம்ம எடுத்துக்கணும். இங்க பாருங்க, இங்க x² இருக்குது, இங்க x-னுடைய அடுக்குல 1 இருக்கு. அப்போ 1 பெருசா 2 பெருசா? 2 தானே பெருசு. அப்ப நம்ம என்ன எழுதணும்? தட் இஸ் x²ன்னு எழுதணும். அதே போல y கிட்டையும் வாங்க. ஸோ இங்க y-ல 1 இருக்கு, இங்க y-ல 2 இருக்கு. அப்ப 2 இருக்கிறது தானே உயர்ந்தபட்சம், அதுதானே மடங்கு. ஸோ அப்ப நம்ம அங்க என்ன போடணும்? ஸோ y²ன்னு போடணும். அப்ப இப்ப ரெண்டு ஆன்சரையும் பெருக்கி எழுதிக்கோங்க. தட் இஸ் அப்ப 21x² y 35xy² மீப்போமா என்னது? 105x² y². இப்ப நம்ம கிட்ட என்ன கிடைச்சிருக்குது? மீப்போமா கிடைச்சிருச்சு, மீப்போவா கிடைச்சிருச்சு. அடுத்தது அங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய f(x) g(x) ரெண்டுமே நம்ம பெருக்கி சமமா இல்லையா நம்ம இப்ப செக் பண்ணிடலாம்.
ஓகே, இப்போ கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் பெருக்கல் ஜி ஆஃப் எக்ஸ் சமம் மீப்போமா பெருக்கல் மீப்போவா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? அதாவது 21 எக்ஸ் ஸ்கொயர் ஒய், அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன? 35 எக்ஸ் ஒய் ஸ்கொயர், அது இங்கே போட்டேன். நெக்ஸ்ட் மீப்போமா என்னது? இங்கே இருக்கிறதா மீப்போமா, தட் இஸ் 105 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், ஸோ அது இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட் மீப்போவா என்னது? தட் இஸ் 7 எக்ஸ் ஒய். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு பெருக்கினா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, எப்படி போடணும்? தட் இஸ் இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த 21ஐயும் 35ஐயும் பெருக்கலாம். ஸோ 21 35ஆல பெருக்குங்க, என்ன கிடைக்கும்? தட் இஸ் 5 105. நெக்ஸ்ட் 3 63. ஓகே, அப்போ 5 3 735. அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்குனா 735. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு, இங்கே எக்ஸ் இருக்கு, அப்போ எக்ஸ் கியூப் ஆயிடும். y இன்ட்டு ஒய் ஸ்கொயர்டு என்னது? ஒய் கியூப் ஆயிடும். ரைட், இப்போ அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பக்கம் பாருங்க. ஸோ 105 நம்ம எதால பெருக்கலாம்? 7ஆல பெருக்கலாம். 7 5 35, மிச்சம் 3 1 7, இதுவும் 735 தான். அண்ட் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் என்னாச்சு? எக்ஸ் கியூப். ஒய் ஸ்கொயர்டு இன்ட்டு ஒய் என்னாச்சு? ஒய் கியூப். ஸோ ரெண்டுமே சமம் தானே? ஸோ என்னென்னு எழுதுவீங்க? எனவே எஃப் ஆஃப் எக்ஸ் பெருக்கல் ஜி ஆஃப் எக்ஸ் சமம் மீப்போமா பெருக்கல் மீப்போவா என சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதுங்க. இதான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் கியூப் பிளஸ் 1 அப்படின்னு சொல்லி ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதனுடைய மீப்போமா மீப்போவா பார்க்கணும். ஓகே ரைட், அதுக்காக நான் இப்போ என்ன பண்ண போறேன்? அவங்களே எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்க சொல்றதுனால நான் இதை டோட்டலாக எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் சமம் எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1. அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸ் கியூப் பிளஸ் 1. நெக்ஸ்ட் என்னது? நம்ம நிரூபிக்க வேண்டியது என்னது? எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் பெருக்குனா வர ஆன்சர் மீப்போமாவையும் மீப்போவாவையும் பெருக்குனா கிடைக்கிறதுக்கு சமமாக இருக்கணும் அப்படிங்கிறதா கண்டிஷன். இந்த எக்ஸ் கியூப் மைனஸ் 1க்கு பதிலாக என்ன போடலாம்னா இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 1க்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1ங்கிற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸ் கியூப் மைனஸ் 1க்கு பதிலாக நம்ம டோட்டலாக இங்கேருந்து இது வரைக்கும் தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்ட்டு இதை ஃபுல்லாக போட்டுறோம். நெக்ஸ்ட் என்னது? எக்ஸ் பிளஸ் 1, இது அப்படியே நான் போட்டாச்சு. ரைட், அடுத்தது என்ன இருக்கு? ஜி ஆஃப் எக்ஸ், அது என்னது? எக்ஸ் கியூப் பிளஸ் 1, அதுக்கும் இங்கே ஃபார்முலா போட்டிருக்கேன் பாருங்க. தட் இஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் 1க்கு எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. ஸோ அதை நம்ம இங்கே எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 இப்போ பெரிய பொழுது மடங்கு பார்க்க போகிறோம். ரைட், அப்போ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1க்கு இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பான்ஷனையுமே அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. தட் இஸ் இதுக்கு பதிலாக இந்த டோட்டலாக இதுக்கு பதிலாக நான் இங்கே ஃபுல்லாக இங்கேருந்து இது வரைக்கும் நான் போட்டேன். என்னது? எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1, ஏதோ இங்கே இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் 1 போட்டாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ் கியூப் பிளஸ் 1க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்னா எக்ஸ் பிளஸ் 1 இங்கேயும் இருக்கு, அதே போல் இங்கேயும் இருக்கு. ஸோ அப்போ நம்ம ரெண்டுமே இருக்கிறதுனால ஏதோ ஒரு டைம் இங்கே போட்டாலே போதும். நான் அதான் இங்கே போட்டிருக்கோம். அதன் பின்ன நம்ம என்ன எழுதலாம்? இதை எடுத்து நம்ம எழுதிக்கலாம். அதான் இங்கே எழுதியாச்சு. இதுவே எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1, அடுத்தது எக்ஸ் கியூப் பிளஸ் 1க்கு மீ பெரு பொது வகுத்தி மீப்போவா பார்க்கணும் அப்படின்னாங்கன்னா ஸோ நம்ம பார்த்து வச்சிருக்கோம் இல்லையா, இதுலேயும் ஜென்ரலாக இருக்கிறது மட்டும்தான் எழுதணும். இங்கே எக்ஸ் பிளஸ் 1 அண்ட் இங்கேயும் எக்ஸ் பிளஸ் 1 மட்டும்தான் ஜென்ரலாக இருக்குது. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னன்ட்டு தான் வரும். தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1. ஓகே, நம்ம இதை மட்டும் பார்த்தா போதாது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் பெருக்குன்னா அது மீப்போமாவையும் மீப்போவாவையும் பெருக்கிறதுக்கு சமமாக இருக்கணும். அதுதானே கண்டிஷன். இதை ப்ரூவ் பண்ணணும். அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1 கமா எக்ஸ் கியூப் பிளஸ் 1 மீப்போமா என்னன்னா இதுதான். இது ஃபுல்லாகவே எழுதியிருப்போம். நெக்ஸ்ட் எக்ஸ் கியூப் மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 மற்றும் எக்ஸ் கியூப் பிளஸ் 1 மீப்போவா என்ன அப்படின்னா இந்த எக்ஸ் பிளஸ் 1 தான். இப்போ நம்ம என்னன்னு காட்டணும்? தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது ஜி ஆஃப் எக்ஸால பெருக்கப்படும் போது அது எதுக்கு சமமா இருக்குன்னா மீப்போமா மற்றும் மீப்போவாவை பெருக்கிறதுக்கு சமமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரி, இப்போ நான் அதான் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபுல்லாக எழுதிக்கிட்டேன். எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு தெரியும். தட் இஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1, அதான் இங்கே போட்டேன். நெக்ஸ்ட் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப் பிளஸ் 1, அது இங்கே போட்டாச்சு. ரைட்டு, சரி. அடுத்தது மீப்போமா என்னது? ஸோ இந்த டோட்டலாக இது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுக்கோங்க. தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1, எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. நெக்ஸ்ட் அதனுடைய மீப்போவா என்னது? எக்ஸ் பிளஸ் 1. ஸோ அதை தூக்கி இங்கே நான் போட்டுக்கிட்டேன். ரைட்டு, இப்போ எல்லாமே பெருக்கல்ல இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சைட் பார்ப்போம். இப்போ பாருங்களேன், இதை நான் இங்கே கொண்டு வரேன். கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் கியூப் பிளஸ் 1. ஸோ இந்த பக்கமாக எக்ஸ் பிளஸ் 1 கொண்டு போயிடுங்க. ரைட், இது பாருங்களேன், இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? தட் இஸ் நம்ம பார்த்துருக்கோம். தட் இஸ் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி ஃபார்மேட்ல இருக்கு. இங்க பாருங்க, இது ஏ மைனஸ் பி, இது ஏ பிளஸ் பிங்கிற ஃபார்மேட், அதான் இங்க போட்டிருக்கேன். ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி ஃபார்மேட்ல எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் கியூப் பிளஸ் 1 இருக்கு. இதுக்கு ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும்? தட் இஸ் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட். தட் இஸ் இங்க ஏங்கிற இடத்துல என்ன இருக்கு? எக்ஸ் கியூப். பிங்கிற இடத்துல 1 இருக்கு. அப்போ ஏ ஸ்கொயர்ட் அப்படிங்கும்போது எக்ஸ் கியூப் த ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 ஸ்கொயர்ட். ஓகே,
நமக்கு தெரியும் எக்ஸ் கியூப் த ஹோல் ஸ்கொயர்னா அடுக்கு விதிப்படி இந்த ரெண்டையுமே நம்ம பெருக்கிக்கணும். அப்போ என்ன கிடைக்கும்? எக்ஸ் பவர் 6 தானே கிடைக்கும். அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். தட் இஸ் எக்ஸ் கியூப் த ஹோல் ஸ்கொயருக்கு ஆன்சர் என்னன்னா எக்ஸ் பவர் 6. அடுத்து 1 ஸ்கொயர்னா அது 1 எத்தனை தடவை பெருக்கினாலும் 1 தான், அதனால அதை போட்டாச்சு. ரைட். அப்போ டோட்டலா இந்த ரெண்டுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? தட் எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1 போடலாம். ஸோ இது டோட்டலா இதுக்கு பதிலாக நம்ம இதை போடலாம். நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் பிளஸ் 1 அப்படியே எழுதிக்கோங்க. ரைட், சமம் போட்டுக்கோங்க. இப்போ இங்க பாருங்க எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 இது எங்க பார்த்தோம்? இங்க பார்த்தோம். எப்படி பண்ணோம்? நம்ம எக்ஸ் கியூப் மைனஸ் 1க்கு பதிலாக நம்ம இதை எக்ஸ்பான்ஷன் கொடுத்தோம் இல்லையா? அதே போல இதுக்கு பதிலாகவும் இந்த ரெண்டுக்கு பதிலாகவும் நம்ம என்ன எழுதலாம்? இது எழுதலாம் தானே. ஸோ அதனால இந்த ரெண்டு டேர்முக்கு பதிலாக நான் என்ன எழுத போறேன்னா தட் இஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 1ன்னு எழுதிக்கிறேன். ரைட், இது ரெண்டுக்கு பதிலானா இந்த ரெண்டுக்கு பதிலாக நான் இதை எழுதிட்டேன். நெக்ஸ்ட் அதே போல இது பாருங்க எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 அது இங்க இருக்கு இல்லையா? ஸோ இங்க இருக்கு இல்லையா? இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? எக்ஸ் கியூப் பிளஸ் 1 எழுதலாம். அப்ப எக்ஸ் கியூப் பிளஸ் 1 ஓகே இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 அப்படியே எழுதிக்கோங்க. இது எல்லாமே பெருக்கல்ல தான் இருக்கு. ஓகே, அப்ப எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் கியூப் பிளஸ் 1க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? தட் இஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 தானே இங்க இருக்கு. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? ஸோ இங்க போட்ட எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1 அதான் இங்க போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் 1 அப்படியே நீங்க கீழே போட்டுக்கலாம். ரைட், இந்த பக்கம் பாருங்க இந்த எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுட்டோம்? தட் இஸ் எக்ஸ் கியூப் போட்டாச்சு. ஸோ நம்ம இதுக்கு பதிலாக இது போட்டிருந்தோம், நெக்ஸ்ட் இதுக்கு பதிலாகவும் இது போட்டிருந்தோம். ஸோ அப்போ இந்த ரெண்டுக்கும் பதிலாக நம்ம என்ன போடலாம்? ஸோ இங்க பார்த்த மாதிரி இங்க இதை எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1 போடலாம் தானே. அடுத்து இந்த எக்ஸ் பிளஸ் 1 நான் இங்க எழுதிக்கிட்டேன். ரைட், இப்போ பாருங்க இது ரெண்டு சைடுமே எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸ் சமம் தானே. ஸோ அதனால நம்ம என்ன எழுதணும்? எனவே எஃப் ஆஃப் எக்ஸ் பெருக்கல் ஜி ஆஃப் எக்ஸ் சமம் மீப்போமா பெருக்கல் மீப்போவா என சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதுங்க. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். இப்போ தேர்ட் ரோமன் என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்ட் மற்றும் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் எக்ஸ் ஒய்னு கொடுத்துட்டு அதே தான் செக் பண்ண சொல்றாங்க. தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் சமம் மீப்போமா இன்டூ மீப்போவா அப்படிங்கிறத சரிபார்க்க சொல்றாங்க. ரைட், இப்போ நம்ம முதல்ல அதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் நமக்கு கொடுத்துருக்கிற பாணிலேயே நம்ம என்ன பண்ணலாம்? பேர் கொடுத்துக்கலாம். தட் இஸ் சொல்யூஷன் எழுதுங்க. தீர்வு என்னது? தட் இஸ் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத எழுதுக்கலாம். தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் y plus xy squared. Next g of x இருக்கா? So g of x என்னன்னு எழுதிக்கலாம்? That is x squared plus xy ன்னு எடுத்துக்கலாம். ரைட், இப்போ இந்த x ஸ்கொயர்டை x into y ன்னு எழுதலாம் தானே. அதே போல y ஸ்கொயர்டை y into y ன்னு எழுதலாம் தானே. அதே போல தான் இங்கேயும் பாருங்க x into x plus xy ன்னு எழுதுறோம். ரைட், இது ரெண்டுலையுமே xy காமனா இருக்கு. அப்போ நம்ம இதை வெளியில எடுக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதுவீங்க? தட் இஸ் xy காமனா வெளியில எடுத்துட்டீங்கன்னா x plus y. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸோ ஜி ஆஃப் எக்ஸ்ல என்ன காமனா இருக்கு? எக்ஸும் பொதுவாக இருக்கிறதுனால நம்ம அதை வெளியில எடுத்தோம்னா என்னன்னு வரும்? எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு வரும். ரைட், இப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் இது ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்? இப்போ என்ன பார்க்கணும்? மீப்போமா எதுக்கு? எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் ஜி ஆஃப் எக்ஸுக்கும். ரைட், எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன நம்ம பார்த்துருக்கோம்? எக்ஸ் ஒய் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய் அதான் இங்கே போட்டாச்சு. ஜி ஆஃப் எக்ஸ் என்ன? எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய் ரெண்டு போட்டாச்சு. ரைட், இப்போ இதுல எது ஜென்ரலா இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம பொது மடங்கு தான் பார்க்க போறோம். முதல்ல பொது என்ன அப்படின்னு பார்த்தரணும். பொது என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க எக்ஸ் இங்க எக்ஸ். அப்ப நம்ம சமம் எக்ஸ்ன்னு ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ அதையும் போட்டுக்கோங்க. ஓகே, அது இல்லாம வேற எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் நம்ம மடங்காக இருந்துச்சுன்னா மீதியையும் நம்ம போடணும். ஸோ அப்ப இங்க பாருங்க, இங்க மீதி இருக்கிறது ஒய், இங்க எதுவுமே இல்லை. ஸோ நம்ம கட்டாயமா ஒய்யை போட்டாகணும். ஸோ அப்ப என்னன்னு போடலாம்? முன்னாடி கொண்டாந்துருங்க ஒய்யை. அப்ப எக்ஸ் ஒய் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய். இதுதான் வந்து என்னது? மீப்போமா. இப்ப மீப்போவா எதுக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ்க்கும் ஜி ஆஃப் எக்ஸ்க்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? எக்ஸ் ஒய் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய். ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய் ரெண்டும் போட்டேன். இப்ப மீ பொதுவா இருக்கணும். அதான் மீ பெரு பொது. அப்ப பொது அப்படி இருக்கணும்னா என்னென்னலாம் பொது இருக்கு பாருங்க. இங்க எக்ஸ் இங்க எக்ஸ். ரைட், அப்ப அதை போடுங்க. ரைட், நெக்ஸ்ட் என்னது? இங்க எக்ஸ் பிளஸ் ஒய், இங்கேயும் எக்ஸ் பிளஸ் ஒய். அப்ப அதையும் போட்டுக்கோங்க. ரைட், இப்ப என்னது? வகுத்தி கேட்குறாங்க. வகுத்தின்னா ஸோ எது பொதுவா இருக்கக்கூடியதோ அது மட்டும்தான். ஏன்னா அது மட்டும்தான் இது ரெண்டையுமே வகுக்க முடியும். அதனால நம்ம அது மட்டும்தான் போடணும். சரி, இங்க மடங்குல பார்த்த மாதிரி ஒய் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு இங்க ஒய்யை தூக்கி இங்க போடக்கூடாது. ஏன்னா இது மீ பெரு பொது வகுத்தி. அதனால இதனுடைய விடை என்ன வருது? எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் பெருக்குனா கிடைக்கிற விடையானது மீப்போமாவையும் மீப்போவாவையும் பெருக்குனா கிடைக்கிற விடைக்கு சமமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே முன்னாடி போட்டுட்டு அந்த கண்டிஷனை அப்படியே அப்ளை பண்ணுறேன். தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? தட் இஸ் எக்ஸ் ஒய் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய். ஜி ஆஃப் எக்ஸ் என்னது? கணக்குப்படி எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய். ரைட்டா, மீப்போமா நமக்கு தெரியும், மேலே தான் பார்த்தோம். எக்ஸ் ஒய் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய்.
அண்ட் மீப்போவாங்கிறது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய். ரைட், இப்போ நம்ம உள்ளுக்குள்ள பெருக்கிக்கலாம். ரைட், ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த எக்ஸ் இருக்கு, இங்க இன்னொரு எக்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இது ரெண்டுமே பெருக்குங்க, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து ஒய் அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் என்னன்னு வரும், எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, சமம். இப்போ இங்கே வாங்க, இங்கே இது எக்ஸ், இங்கே இது எக்ஸ், அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆகிடுது. அண்ட் இங்கே ஒரு ஒய் இருக்குது, அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். அப்போ ரெண்டு பக்கமும் சமமாக பாருங்கள். ஆமாம், ரெண்டு பக்கமும் சமம். எனவே நம்ம என்ன எழுதணும், தட் இஸ் எனவே எஃப் ஆஃப் எக்ஸ் பெருக்கல் ஜி ஆஃப் எக்ஸ் சமம் மீப்போமா பெருக்கல் மீப்போவா என சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதுங்க. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். பயிற்சி 3.3 கொஸ்டின் நம்பர் 2, கீழ்கண்ட ஒவ்வொரு ஜோடி பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போமா காண்க. கொஸ்டின் நம்பர் 1, a ஸ்கொயர் பிளஸ் 4a மைனஸ் 12, a ஸ்கொயர் மைனஸ் 5a பிளஸ் 6 இவற்றின் மீப்போவா a மைனஸ் 2. இதை கொடுத்துருக்கூடிய பல்லுறுப்புக்கோவை a ஸ்கொயர் பிளஸ் 4a மைனஸ் 12க்கு நான் f ஆஃப் எக்ஸ்னு எடுத்துருக்கேன். ஸோ அதுதான். அடுத்தது a ஸ்கொயர் மைனஸ் 5a பிளஸ் 6க்கு நான் g ஆஃப் எக்ஸ்னு நேம் கொடுத்துக்கிறேன். ரைட், அதுக்கப்புறம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, மீப்போவா கொடுத்துருக்காங்க, போட்டாச்சு. எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் பெருக்குனா அது மீப்போவாவையும் மீப்போமாவையும் பெருக்கிறதுக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த பல்லுறுப்புக்கோவை பாருங்க படி 2 கொண்டு இருக்கு, அதனால இதை நம்ம காரணிப்படுத்தலாம். அதே போல ஜி ஆஃப் எக்ஸும் பாருங்க படி 2 இருக்கு, அதனால இதையும் நம்ம காரணிப்படுத்தலாம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை காரணிப்படுத்தலாம். தட் இஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் 4a மைனஸ் 12 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன தெரியும், தட் இஸ் ஒரு 2 நம்பர் எடுத்து கூட்டினா பிளஸ் 4 கிடைக்கணும், அடுத்தது அதை பெருக்குனா மைனஸ் 12 கிடைக்கணும், அதுதானே. ஸோ அதான் நம்ம இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு கூட்டினா என்ன கிடைக்கணும், பிளஸ் 4 கிடைக்கணும். ஸோ பெருக்குனா மைனஸ் 12 கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 6 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 6 2 என்ன பண்ணணும், கழிச்சோன்னா நம்மளுக்கு 4 கிடைக்கும். அப்போ 6 மைனஸ் 2 மாறுதா. ரைட், அதே போல பெருக்கி பாருங்க, 6 இன்ட்டு 2 12 பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 12. ஓகே, அப்போ கரெக்டாக தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு பதிலாக a ஸ்கொயர் பிளஸ் 4a மைனஸ் 12க்கு பதிலாக நம்ம எப்படி போடலாம், தட் இஸ் a ஸ்கொயர்ட். இப்போ இந்த 4aக்கு பதிலாக தான் நம்ம இதை எழுத போகிறோம், இந்த 6ஐயும் மைனஸ் 12ஐயும் மைனஸ் 2ஐயும். ஸோ அப்போ நம்ம பிரித்து எழுதலாம். தட் இஸ் எப்படி எழுதலாம், பிளஸ் 6a மைனஸ் 2a, அடுத்தது இந்த மைனஸ் 12 அப்படியே தான் எழுதணும், மைனஸ் 12. ஸோ நம்ம இந்த டேர்முக்காக மட்டும்தான் இதை அப்படியே நம்ம பிரித்து எழுதியிருக்கோம். ரைட், இப்போ பாருங்க, இங்கே a இன்ட்டு ஏன் இருக்கு, இங்கே 6 இன்ட்டு ஏன் இருக்கு, அண்ட் இங்கே வந்து 2 இன்ட்டு ஏ, இங்கே 6 2 12. ரைட்டு தானே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் ஏவை காமனாக எடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏவை நான் காமனாக எடுக்கிறேன். அப்போ என்ன இருக்கும் மிச்சம், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏவும் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ்ஸு, அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய இந்த 6. ரைட், அதே போல் நான் என்ன பண்ண போகிறேன் இங்கே, ஸோ மைனஸ் 2 வெளில எடுங்களேன். அப்போ என்ன கிடைக்கும், தட் இஸ் இப்போ இங்கே 2 அண்ட் இங்கே 2, இதில் மைனஸையும் சேர்த்து எடுத்துக்க போகிறோம். அப்போ உள்ள வரதெல்லாம் பிளஸ்ல தான் வரும். தட் இஸ் a பிளஸ், மீதி இருக்கிறது 6. ஸோ அதை போட்டாச்சு. இப்போ பாருங்க, இதுவும் a பிளஸ் 6, இதுவும் a பிளஸ் 6. அப்போ நம்ம a பிளஸ் 6 வெளியில எடுக்கலாம். அப்போ மீதி என்ன இருக்குது, a மைனஸ் 2. ஓகே, நம்ம இப்போ காரணிப்படுத்தியாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம், g ஆஃப் எக்ஸ் பார்க்கலாம். g ஆஃப் எக்ஸ் பாருங்க, a ஸ்கொயர் மைனஸ் 5a பிளஸ் 6. இப்போ இதையும் பாருங்க, ஸோ கூட்டுனா மைனஸ் 5 கிடைக்கணும், பெருக்குனா 6 கிடைக்கணும். ஸோ நான் இங்கே எழுதுறேன் மைனஸ் 5 6. ஓகே, இப்போ பாருங்க 3 2 பெருக்குனா 6 கிடைச்சிரும். அப்போ அது கூட்டியும் பாருங்க 5 கிடைக்கும், பட் மைனஸ் 5 வராது. அதனால நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் மைனஸ்ன்னு போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கிடைச்சிடும். சரி, இப்போ நம்ம அதை போடலாம். தட் இஸ் இப்போ a ஸ்கொயர் மைனஸ் 5a பிளஸ் 6, a ஸ்கொயர் மைனஸ் இந்த 5a எப்படி எழுத போகிறோம், தட் இஸ் மைனஸ் 3a மைனஸ் 2a பிளஸ் 6ன்னு எழுத போகிறோம். ரைட், இப்போ பாருங்க இது எப்படி இருக்கும், a இன்ட்டு a, இது 3 இன்ட்டு a, இது 2 இன்ட்டு a, அண்ட் இது 3 இன்ட்டு 2. ரைட், இப்போ பாருங்க இந்த டேர்ம்ல இருந்து என்ன ஜென்ரலாக எடுக்கலாம், ஏவை பொதுவாக எடுக்கலாம், இந்த 2 ஏவையும். அப்போ 2 ஏவையும் எடுத்தோன்னா ஏ எடுத்துட்டோன்னா மிச்சம் என்ன இருக்கும், இந்த ஏ அண்ட் இந்த மைனஸ் இருக்கும். ஸோ மைனஸ் போட்டுக்கோங்க, அண்ட் இந்த 3. ஓகே, இதே போலவே இங்கே கொண்டு வரணும். அதுக்காக நம்ம என்ன எடுக்கணும், மைனஸ் 2 எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு இங்கே ப்ளஸ் வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ்னு வரதுனால ஒரு மைனஸ் தூக்கி வெளில போட்டுடலாம். அதனால் மைனஸ் 2 வெளில எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்குது பாருங்க, ஸோ ஏ மைனஸ் ஒரு மைனஸ் தான் வெளியில இருக்கு, அப்போ ஒரு மைனஸ், அப்போ a மைனஸ் 3 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இந்த 2 சைடுமே a மைனஸ் 3 a மைனஸ் 3ன்னு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மைனஸ் 2 வெளியில எடுக்கிறோம். ரைட், இப்போ என்ன ஆகுது, இப்போ a மைனஸ் 3 காமனாக இருக்கு. அப்போ இங்கே a மைனஸ் 3 இன்ட்டு, அப்போ இங்கே என்ன இருக்கு, a மைனஸ் 2. ரைட், ஸோ அப்போ இது ரெண்டுமே நம்ம காரணிப்படுத்தியாச்சு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பெருக்கல் ஜி ஆஃப் எக்ஸ் சமம் மீப்போவா பெருக்கல் மீப்போமான்னு தெரியும் இல்லையா. இப்போ இதெல்லாம் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிடலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, a ஸ்கொயர் பிளஸ் 4a மைனஸ் 12. ஜி ஆஃப் எக்ஸ் என்னது, a ஸ்கொயர் மைனஸ் 5a பிளஸ் 6. அடுத்து மீப்போவான்னு நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க, தட் இஸ் a மைனஸ் 2. ஸோ அதான் நான் இங்கே போட்டேன். நெக்ஸ்ட் இப்போ மீப்போமா அப்படியே எழுதிக்கிறேன்.
ரைட். இப்போ பாருங்க, இதுக்கு பதிலாக நம்ம காரணிப்படுத்தி வச்சிருக்கோம். என்ன வச்சிருக்கோம்னா இங்க இருக்கிறது. அதே போல இதுக்கு பதிலாகவும் நம்ம காரணிப்படுத்தி வச்சிருக்கோம் இது ரெண்டையுமே இங்க போட்டுட்டு அதன் பின்ன நம்ம இந்த ஒர்க் அவுட் பண்ணலாம். ரைட். இப்போ நம்ம என்ன எழுத போறோம்னா இதுக்கு பதிலாக a plus 6 into a minus 2 போட்டுக்கோங்க. அடுத்தது பெருக்கல் அப்படிங்கறனால டாட்டாவே வச்சுக்கிறேன். இங்க இது a minus 3 into a minus 2 அப்படின்னு போட்டு சமம் a minus 2 இங்க போட்டாச்சு. அடுத்தது என்னது இன்ட்டு மீ போமா அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த a minus 2 இருக்கு இல்லையா, இதை நம்ம இப்போ இந்த பக்கம் டினாமினேட்டரா மாத்திடலாம். தட் இஸ் ரைட். இப்போ பாருங்க எதை கேன்சல் பண்ண முடியும், தட் இஸ் a minus 2யும் a minus 2யும் கேன்சல் பண்ணலாம். அப்ப மீதி என்ன இருக்குது, இப்போ இந்த a plus 6 அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து a minus 3 இங்க போட்டிருக்கேன். அடுத்தது a minus 2 போட்டாச்சு. அடுத்து மீ போமா போட்டாச்சு. ஸோ இப்போ மீ போமா இந்த பக்கம் எழுதிட்டீங்கன்னா அதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். ஸோ என்ன வந்திருக்கு, தட் இஸ் மீ போமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா that is equal to first என்ன இருக்கு, ஸோ நம்ம 2ல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ 2 3 அப்புறமா 6 கொண்டு போய்க்கலாம். அப்போ என்ன எழுதலாம், that is a minus 2 பெருக்கல் a minus 3 பெருக்கல் a plus 6. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, x power 4 minus 27a cube x minus 3a the whole squared இவற்றின் மீப்போவா x minus 3a அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ போன சம்ல பார்த்த மாதிரி நம்ம என்ன எடுத்துக்கணும், தட் இஸ் ஃபர்ஸ்ட் நம்ம f of x அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இதுக்கு நேமிங் கொடுத்துக்கணும். தட் இஸ் என்ன எழுதலாம், தட் இஸ் x power 4 minus 27a cube into x. அடுத்து என்னது g of x என்னது, தட் இஸ் ஈக்குவல் டு x minus 3a the whole square. ஓகே. அடுத்தது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, மீப்போவா என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஈக்குவல் டு x minus 3a. ஓகே. ஃபர்ஸ்ட் சம்ல பார்த்த மாதிரி காரணிப்படுத்துங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இங்க நம்மளுக்கு ஒரு க்ளூ பாயிண்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க. என்னது x minus 3a the whole squared, இங்க x minus 3a ரெண்டுலையுமே x minus 3a இருக்கிறதுனால நம்ம இதை வச்சு நம்ம இப்போ அடிக்கிற முடிஞ்சா அதை அடிச்சு நம்ம போட்டு பார்த்துக்கலாம். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ f of x எழுதலாம். ஸோ f of x என்னது, தட் இஸ் x power 4 minus 27a cube into x. அடுத்து g of x என்ன, தட் இஸ் இதை நம்ம இப்போ எழுத போறோம். தட் இஸ் x minus 3a the whole square. தட் இஸ் ஈக்குவல் டு மீ போவா என்னது, தட் இஸ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா x minus 3a அதுவும் போட்டாச்சு. அடுத்தது இன்ட்டு மீ போமா அப்படியே எழுதிக்கோங்க. ரைட். இப்போ என்ன பண்ணலாம், தட் இஸ் இது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ எப்படி எழுதலாம், x power 4 minus 27a cube into x. அடுத்தது x minus 3a whole squared. அடுத்தது டிவிஷன்ல என்ன கொண்டு வந்துடலாம் நம்ம, தட் இஸ் இங்க இருக்கக்கூடிய x minus 3a கொண்டு வந்துடலாம். ஸோ x minus 3a. சரி, this is equal to என்னவா இருக்கு, மீ போமாவாக இருக்கு. இங்க 2 டைம் x minus 3a இருக்கு, இங்க ஒரு டைம் வந்து x minus 3a இருக்கு. அப்ப இதுக்கும் ஒரு டைமுக்கும் கேன்சல் பண்ணோம்னா மீதி ஒரு டைம் இருக்கும். ஓகே. இப்போ இந்த x minus 3a the whole square தான் நான் இங்க பிரிச்சு எழுதிருக்கேன், x minus 3a into x minus 3a. ஓகே. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கும் ஒரு கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ என்ன வருதுன்னு பாருங்க, தட் இஸ் ஸோ இந்த x minus 3aவுக்கும் இந்த ஒரு x minus 3aவுக்கும் கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி என்ன இருக்கு, x power 4 minus 27a cube x into x minus 3a அப்படின்ட்டு இருக்குது. ரைட்டு. இதை அப்படியே போட்டு இதோட முடிச்சுட்டு நம்ம இதுதான் வந்து நம்மளுடைய மீ போமா அப்படின்னு சொல்லிடலாம். அல்லது சப்போஸ் இந்த இடத்துல ரெண்டுலையுமே எக்ஸ் காமனாக இருக்கிறதுனால, ஸோ இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸினுடைய அடுக்கு 4 இருக்கிறதுனால 4 டைம் எக்ஸ்ல இருந்து ஒரு எக்ஸை நான் இப்போ வெளியில் எடுத்து போட்டேன்னா என்ன கிடைக்கும், தட் இஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 27a கியூப்னு கிடைக்கும். ரைட். அது இல்லாமல் இங்கே எக்ஸ் மைனஸ் 3a இருக்கு. சரி, இது வந்து நம்மளுடைய மீபோமாவாக இருக்கு. ஸோ இது அப்படியே எப்படி எழுதலாம், எக்ஸ் கியூப் மைனஸ் இப்போ 27 நம்ம எப்படி எழுத முடியும், தட் இஸ் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3ன்னு எழுதலாம். தட் இஸ் என்ன எழுதலாம், 3 கியூப்னு எழுதலாம் இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இதை 3 பெருக்கல் a த ஹோல் கியூபாக மாற்ற போகிறேன். ரைட். இந்த எக்ஸ் அப்படியே இருந்துட்டு போதும், அப்புறம் இந்த எக்ஸ் மைனஸ் 3a அப்படியே போட்டுக்கலாம். ரைட். இப்போ பாருங்க, இந்த எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப் இந்த ஃபார்மேட் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், தட் இஸ் நம்ம இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, தட் இஸ் ஏ கியூப் மைனஸ் a cube minus b cube ஃபார்மேட்ல இருக்கு. அதுக்கு என்ன ஃபார்முலா, a minus b into a squared plus ab plus b squared தெரியும். அப்போ இங்க என்ன இருக்கு, x cube minus 3a cubed. இப்போ a minus b அப்படிங்கும்போது இப்போ a க்கு பதிலா என்ன இருக்கு, x, b க்கு பதிலா என்ன இருக்கு 3a. ஸோ அப்போ a க்கு பதிலா இங்க இதுக்கு பதிலா இங்க a க்கு பதிலா என்ன பண்ணுவோம், x அண்ட் b க்கு பதிலா minus 3a, அது x minus 3a. நெக்ஸ்ட் a squared க்கு பதிலா x squared plus a into b க்கு பதிலா என்ன போடலாம், x into 3a. ஓகே. நெக்ஸ்ட் b squared க்கு பதிலா என்ன போடலாம், 3a the whole squared போடலாம். ரைட். அப்போ இங்கே பாருங்க, ஸோ எக்ஸ் மைனஸ் 3 அப்படியே போட்டாச்சு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர். இப்போ 3a இன்ட்டு எக்ஸ், அதான் 3axன்னு போட்டேன். அடுத்தது 3a த ஹோல் ஸ்கொயருங்கிறது 3 3 9 a ஸ்கொயர்டும் போட்டாச்சு. அப்போ இது டோட்டலாக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கேயும் போடலாம், இதுக்கு பதிலாக போட்டு நீங்கள் ஆன்சரை எழுதலாம். அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 3a த ஹோல் கியூப்க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 3a இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3ax பிளஸ் 9a ஸ்கொயர்னு போட்டுட்டு அடுத்து இந்த எக்ஸுக்கு பதிலாக அப்படியே எக்ஸ் போட்டுக்கோங்க, அண்ட் எக்ஸ் மைனஸ் 3aக்கு பதிலாக அதே எக்ஸ் மைனஸ் 3a போட்டுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய மீபோவமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ இங்கே பாருங்க, இங்கே எக்ஸ் மைனஸ் 3a இங்கே எக்ஸ் மைனஸ் 3a 2 டைம் இருக்கிறதுனால ஸோ அதுதான் நான் இங்கே
எழுதியிருக்கேன் எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே எழுதிக்கோங்க. தட் இஸ் இதை ஃபுல்லாக அப்படியே எழுதுங்க. தட் இஸ் என்னென்னு எழுதணும், தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a ஸ்கொயர்டு இன்டூ எக்ஸ். ஓகே, இது கொஞ்சம் அப்படியே மாற்றி எழுதிக்கோங்க. தட் இஸ் எக்ஸ் இன்டூ ஸோ எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a ஸ்கொயர்டு. இதுதான் நம்மளுடைய மீ பெரு பொது மடங்காக இருக்கிறது. இது நம்மளுடைய சொல்யூஷன். பயிற்சி 3.3ல கொஸ்டின் நம்பர் 3, பின்வரும் ஒவ்வொரு ஜோடி பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போவா காண்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 12x⁴ மைனஸ் x⁴ 8x⁴ மைனஸ் 3x³ பிளஸ் 2x². இவற்றின் மீப்போமா 24x³ x-1 இன்டூ x-2. ஸோ f(x)யும் g(x)யும் பெருக்கினா என்ன கிடைக்கும், தட் இஸ் மீப்போமாவையும் மீப்போவாவையும் பெருக்கிறதுக்கு சமமாக இருக்கும். சரி, இந்த ஒரு ஃபார்முலா வச்சுட்டு தான் நம்ம இதை ப்ரொசீட் பண்ண போறோம். அதுக்காக நம்ம f(x) என்னன்னு எழுதணும். f(x) எதுனா கணக்கில் கொடுத்துருக்கூடிய இதை எடுத்துக்கலாம், g(x) இதை எடுத்துக்கலாம். ரைட், இப்போ f(x)க்கு பதிலாக நான் என்ன போட்டிருக்கேன், தட் இஸ் 12 இன்டூ x⁴ மைனஸ் x³. அதே போல g(x)க்கு பதிலாக என்ன எழுதியிருக்கேன், 8 இன்டூ x⁴ மைனஸ் 3x² பிளஸ் 2x². ஓகே ரைட், இப்போ நம்ம இதுல என்ன ஜென்ரலா இருக்கு பாருங்களேன். இங்க பாருங்க, இதை நான் x³ இன்டூ எக்ஸ்னும் இதை x³ எடுத்துக்கிறேன் அடுத்த டேர்ம்ல. ரைட், அப்போ இங்க நம்ம என்ன எழுதலாம், தட் இஸ் 12. இப்போ x³ டோட்டலா நம்ம இப்போ வெளியில எடுத்துடலாம். எடுத்துட்டா பாருங்க, ஸோ மீதி என்ன இருக்கு, எக்ஸ் அண்ட் மைனஸ் 1. இப்போ இங்க g(x) பாருங்க, தட் இஸ் இதுல என்ன காமனா இருக்கு, தட் இஸ் x⁴, இங்க x³ இங்க x². இது இப்படி எழுதிக்கோங்க. தட் இஸ் x⁴ இதுல வந்து மிக சின்ன அடுக்குல இருந்து நம்ம பிரிக்கலாம். அப்ப இது x⁴ x² இன்டூ x², இதை வந்து x² இன்டூ எக்ஸ், இது ஆஸ் யூஷுவல் x²ன்னு வச்சுக்கலாம். ரைட், அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஸோ x²ங்கிறத நம்ம ஜென்ரலா வெளியில எடுக்கலாம். எடுத்தோன்னா என்ன கிடைக்கும், தட் இஸ் இங்க ஒரு x² இருக்கு, ஸோ அதை போட்டாச்சு, மைனஸ் இங்க 3 அப்படியே வந்துடும். அடுத்தது இங்க x² வெளியில எடுத்துட்டோம், அப்ப மிச்சம் x இருக்கு. அடுத்தது பிளஸ் இங்க என்ன இருக்கு, பிளஸ் 2 x² தான் வெளியில இருக்கு. ரைட், அப்ப நம்ம இந்த ரெண்டு டேர்மையும், ரெண்டு f(x) அண்ட் g(x) நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்படி எழுதியாச்சு. ரைட், இந்த x² மைனஸ் 3x பிளஸ் 2 நான் இப்போ வந்து காரணிப்படுத்த போறேன். ரைட், எப்படி காரணிப்படுத்துவோம், தட் இஸ் நம்ம ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும், அந்த ரெண்டு நம்பரை கூட்டுனா மைனஸ் 3 கிடைக்கணும், அடுத்தது பெருக்குனா 2 கிடைக்கணும். ஸோ அதான் இங்க நான் மைனஸ் 3 இங்க 2ன்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் மைனஸ் 2ஐயும் மைனஸ் 1ஐயும் எடுத்துக்கோங்களேன். இப்போ மைனஸ் 2ஐயும் மைனஸ் 1ஐயும் கூட்டினா மைனஸ் 3 கிடைக்குது. ஓகே, அப்போ இந்த கண்டிஷன் ஒபே ஆகுது. அடுத்தது இப்போ மைனஸ் 2ஐயும் மைனஸ் 1ஐயும் பெருக்குங்க, என்ன கிடைக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ அதுவும் ஒபே ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ -2 -1 வச்சு நம்ம இந்த 3x மாற்றலாம். எப்படி மாற்றுவோம், தட் இஸ் இந்த இடத்துல x² அப்படி போட்டுக்கோங்க, மைனஸ் இந்த 3xக்கு பதிலாக மைனஸ் 2x மைனஸ் 1x பிளஸ் 2ன்னு போடலாம். ரைட், இப்போ நமக்கு ஆல்ரெடி என்ன இருக்குன்னு தெரியும், தட் இஸ் இந்த x²லயே x இன்டூ எக்ஸ் இருக்கு, இங்கே 2 இன்டூ எக்ஸ், இங்கே ஒரு டைம் எக்ஸ், இங்கே ஒரு டைம் 2. ரைட், இப்போ நம்ம அதை அப்படியே நம்ம காமனாக எடுக்கலாம். தட் இஸ் எக்ஸ் இன்டூ, அப்போ எக்ஸை காமனாக எடுத்தீங்கன்னா மீதி என்ன இருக்கும், எக்ஸ் மைனஸ் 2ன்னு இருக்கும். அப்போ எக்ஸ் மைனஸ் 2. ரைட், இப்போ இங்கே மைனஸ் 1 காமனாக எடுங்க, அப்போ என்ன ஆகும், ஸோ எக்ஸ் அப்படியே வந்துடும். இப்போ இங்கே ப்ளஸ்ங்கிறது மைனஸ் இன்டூ மைனஸ்ன்னு இருக்கிறதுனால ஒரு மைனஸ் வெளியில் எடுத்துட்டா இன்னொரு மைனஸ் உள்ளே இருக்கு, இப்போ எக்ஸ் மைனஸ் 2ன்னு வரும். இப்போ இது ரெண்டுல என்ன காமன், எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2. அப்போ அதை நம்ம வெளியில் எடுத்தோம்னா ஸோ அப்போ என்ன கிடைக்குது, நமக்கு எக்ஸ் மைனஸ் 1ன்னு கிடைக்குது. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1ன்னு போட்டுட்டு முன்னாடி இருக்கக்கூடிய 8x² அப்படியே போட்டுக்கோங்க. ரைட், f(x)யும் g(x)யும் பெருக்கிறது மீப்போமாவையும் மீப்போவாவையும் பெருக்கிறதுக்கு சமம், அப்படித்தான் அது மேலே இருந்தது, அது அப்படியே போட்டுக்கிட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன், இங்கேருந்து இதுவும் இங்கேருந்து இந்த பக்கமும் ரைட் ஹேண்ட் சைடு வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அப்போ என்ன கிடைக்குது, மீப்போமா பெருக்கல் மீப்போவா சமம் f(x) பெருக்கல் g(x). ஓகே ரைட், இப்போ மீப்போமா நம்மளுக்கு கேள்விப்படியே தெரியும், தட் இஸ் 24x³ இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2, அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்தது இந்த மீப்போவா அப்படியே போட்டாச்சு, இதான் கண்டுபிடிக்க போகிறோம். ரைட், இப்போ f(x) நமக்கு என்ன தெரியும், இந்த இங்கே இருக்கு இல்லையா, 12x³ இன்டூ எக்ஸ் மைனஸ் 1. அதே போல் g(x) என்னது, 8x² இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1, அதை நான் இங்கே எழுதிட்டேன். ரைட், இப்போ என்ன பண்ணலாம், தட் இஸ் இந்த மீப்போவை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மீதி இருக்கலாம் அங்கே கொண்டு போயிடலாம். ரைட், இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாருங்கள். தட் இஸ் இது 12 ஒரு 12 12, இது வந்து 2 12 24, அண்ட் x³ x³ கேன்சல் ஆகும், அண்ட் எக்ஸ் மைனஸ் 1க்கு எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் ஆகும். அடுத்து என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 2க்கு எக்ஸ் மைனஸ் 2 கேன்சல் ஆகும். அப்போ 2ஆல் அடிச்சோன்னா என்ன எத்தனை டைம், 4 டைம், 8 வந்து 4 டைம் அடிபடும். ஓகே, அப்போ மிச்சம் என்ன இருக்குது, தட் இஸ் இந்த 4 அண்ட் இந்த x² அண்ட் எக்ஸ் மைனஸ் 1 இதுதான் மீதி இருக்குது. ஸோ அப்போ அதுதான் நம்ம வந்து மீப்போவா அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். தட் இஸ் மீப்போவா என்னது, 4x² இன்டூ எக்ஸ் மைனஸ் 1, இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். பயிற்சி 3.3ல கொஸ்டின் நம்பர் 3, பின்வரும் ஒவ்வொரு ஜோடி பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போவா காண்க.
கொஸ்டின் நம்பர் 2, x cube plus y cube, x power 4 plus x squared y squared plus x power 4 இவற்றின் மீ போமா x cube plus y cube into x squared plus xy plus y squared. இந்த சம்ல ரெண்டு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துட்டாங்க, x cube plus y cube and இது ஒன்றும் கொடுத்துட்டு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் மீ போமா என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, மீ போ வா கேட்குறாங்க. அப்போ இதை ரிலேட் பண்ற ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும், தட் இஸ் இதுதான். அதாவது f of x பெருக்கல் g of x சமம் மீ போவா பெருக்கல் மீ போமா. அப்போ இந்த f of x அப்படின்னா யாருன்னா நம்ம ஏதோ ஒரு பல்லுறுப்புக்கோவை எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம f of x எடுத்துக்கலாம், தட் இஸ் f of x is equal to x cube plus y cube. அடுத்து g of x அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த பல்லுறுப்புக்கோவை எடுத்துக்கலாம், தட் இஸ் x power 4 plus x squared plus y squared plus y power 4 அப்படின்ட்டு. ஸோ அது இல்லாமல் இந்த மீ போமா இருக்கு, அதை நான் இங்கே கீழே எழுதிக்கிட்டேன். ரைட், வந்து இங்கே போடணும். ரைட், அப்போ அந்த மாதிரி இருந்தால் நம்ம இந்த மீ போவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டு, இப்போ என்ன பண்ணுறேன், ஸோ டோட்டலாக இந்த சமத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறத இங்கேயும் அடுத்தது இந்த பக்கம் இருக்கிறத இங்கேயும் சேர்த்து நான் எழுதிடுறேன். தட் இஸ் என்னன்னா, இங்க மீப்போவா பெருக்கல் மீப்போமா சமம் f of x பெருக்கல் g of x அப்படின்னு சொல்லி எழுதிடுறேன். இப்போ மீப்போவா அப்படியே எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் மீப்போமா கணக்கில் கொடுத்துருக்காங்க, என்னது இதுதான். தட் இஸ் x cube plus y cube into x squared plus xy plus y squared. அடுத்தது என்ன இருக்கு, f of x எழுதணும். ஸோ f of x கணக்கில் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் x cube plus y cube. அடுத்தது g of x, தட் இஸ் x power 4 plus x squared y squared plus y power 4 எல்லாமே போட்டாச்சு. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த மீப்போவை மட்டும் நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே வச்சுக்கலாம். ஸோ அது இங்கே வச்சுட்டாச்சு. இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும்னா இங்க பெருக்கல்ல இருக்கு. அப்ப இந்த பக்கம் வந்துச்சுன்னா சமத்துக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல்ல வரும். அதான் இங்க வந்து டிவிஷன்ல இதை போட்டிருக்கேன். ரைட், இப்ப பாருங்க, ஸோ இதுல எது கெட் கேன்சல் ஆகும், தட் இஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப், இதுவும் கெட் கேன்சல் ஆகும். அப்ப மீதி இது மட்டும் தான் இருக்கும். அப்ப மீதி இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பவர் 4க்கு பதிலாக நம்மளுக்கு என்ன தெரியும், தட் இஸ் இங்க போட்டிருக்கேன் பாருங்க, தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். நமக்கு இப்போ என்ன பண்ணலாம், தட் இஸ் கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுமே ஒரே போல இருக்கறனால இதையும் நம்ம கெட் கேன்சல் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு மிச்சம் இருக்கக்கூடியது என்னது, இது மட்டும்தான். தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ நம்மளுடைய மீப்போவா என்னது, தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். பயிற்சி 3.3ல 4th கொஸ்டின் பாருங்க. P of x, Q of x என்ற இரு பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போமா மற்றும் மீப்போவா கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றிலிருந்து கீழ்கண்டவற்றை கண்டறிந்து நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் மீப்போமா கொடுத்துருக்காங்க. தட் இஸ் என்னன்னா a cube minus 10a squared plus 11a plus 70 அப்படின்ட்டு. அடுத்து மீப்போவாவும் கொடுத்துட்றாங்க, தட் இஸ் a minus 7. P of x என்னன்னா a squared minus 12a plus 35 கொடுத்துட்டு Q of x என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஸ்டின் கேட்கறாங்க. தட் இஸ் மீப்போமா என்ன அப்படின்னா a cube minus 10a squared plus 11a plus 17 எழுதிட்டேன். அடுத்து மீப்போவாவும் எழுதிட்டேன் அண்ட் P of x எழுதிக்கிட்டேன். ரைட், அப்ப Q of x என்னங்கிறது நம்மளுடைய கொஸ்டின். சரி, இப்போ இந்த மீப்போமா மீப்போவா P of x, Q of x இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா நம்மகிட்ட என்ன தெரியும், தட் இஸ் P of x-ஐயும் Q of x-ஐயும் பெருக்கிறதுங்கிறது மீப்போமாவையும் மீப்போவாவையும் பெருக்கிறதுக்கு சமமாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா போட்டால் தான் நம்ம Q of x கண்டுபிடிக்க முடியும். ரைட், இப்போ P of x-க்கு பதிலாக நான் என்ன எழுதியிருக்கேன், தட் இஸ் a squared minus 12a plus 35 அது இங்கே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் Q of x அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மீப்போமா மீ பெரு பொது மடங்கு, அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், தட் இஸ் a cube minus 10a squared plus 11a plus 70. அடுத்தது மீப்போவாக்கு பதிலாக a minus 7 கொடுத்துருக்காங்க, அதையும் எழுதியாச்சு. ரைட், இங்க பாத்தீங்கன்னா a minus 7 அப்படிங்கிற ஒரு காரணி நமக்கு தெரியுது. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா a கியூப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு முப்படி கோவையும் இங்க a ஸ்கொயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு இருபடி கோவையும் இருக்குது. ஸோ நம்ம முதல்ல அதை வந்து காரணிப்படுத்தணும். எப்படி காரணிப்படுத்தணும்னா இங்க பாருங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் மைனஸ் 12a பிளஸ் 35ங்கிற இதை எடுத்துக்கிறேன். ஸோ அதான் நான் இங்க போட்டிருக்கேன். ஓகே ரைட், இதுல என்னது, ஸோ கூட்டுனா -12 பெருக்குனா 35 கிடைக்கணும். அதே போல கொடுக்கக்கூடிய ரெண்டு நம்பரை நம்ம சூஸ் பண்ணணும் நம்பர்ஸ்ல இருந்து. ஸோ பாத்தீங்கன்னா அது -7 மற்றும் -5 நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ a ஸ்கொயருக்கு பதிலாக அந்த a ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோங்க. -12க்கு பதிலாக -7 -5 கூட்டினா 12. அதான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ அதனால அந்த ஏவை எடுத்து எழுதி தட் இஸ் -7a -5a எழுதிக்கணும். பிளஸ் 35 அப்படியே போட்டுக்கோங்க. ரைட், இப்போ நமக்கு என்ன தெரியும், a ஸ்கொயர் எப்படி எழுதலாம், a into a அண்ட் இந்த 7a 7 into a, அடுத்து இந்த 5a 5 into a அண்ட் 35 7 35 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம இப்போ பொதுவான அந்த டேர்ம்ஸ் எல்லாம் எடுக்க போறோம். ரைட், இப்போ பாருங்க இங்க a இருக்கனால இதுல இருந்து ஒரு a நான் வெளில எடுத்துறேன். மீதி என்ன இருக்கும், ஒரு a. ஸோ அதான் இங்க எழுதியா இருக்கு. நெக்ஸ்ட் இங்க a எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கு, 7. ஓகே, இப்போ -5 அப்படியே நீங்க இப்போ எடுத்துட்டீங்கன்னா இங்க மீதி என்ன இருக்கும், a இருக்கும். அண்ட் 5 இங்க எடுத்ததுனால மிச்சம் எனக்கு என்ன இருக்கு, 7 இருக்கு. பட் இந்த பிளஸ் ஆனது மைனஸ் இன்டூ மைனஸ் இருக்கனால தான் இந்த மைனஸும் சேர்ந்து வந்திருக்கும். ரைட், இப்போ பாருங்க நம்ம கிட்ட a - 7 பொதுவா இருக்கனால ஸோ ஒரு a - 7 எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கு, a - 5 இருக்கு. ஸோ அப்போ அது போட்டாச்சு. ரைட், அப்போ நம்ம என்ன போடலாம், a ஸ்கொயர் மைனஸ் 12a பிளஸ் 35க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், a - 7 இன்ட்டு a - 5 போடலாம். ஸோ அதான் நான் இதுக்கு பதிலாக நான் இதை அப்படியே இங்கே வந்து இதுல இருந்து இது வரைக்கும் போட்டேன். நெக்ஸ்ட் Q of x அப்படியே போட்டுக்கிட்டேன். ரைட், இப்போ இது முப்படி கோவைங்கிறதுனால இதை மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், காரணிப்படுத்தணும்.
அப்ப இதுக்கு பதிலாக நான் காரணிகளாக காட்டணும். எப்படி காட்ட முடியும் அப்படின்னா, ஸோ நான் இங்க போட்டிருக்க பாருங்க, a³ மைனஸ் 10a² பிளஸ் 11a பிளஸ் 70. இதனுடைய குணகங்களை நான் தனியா எழுதியிருக்கேன். தட் இஸ் 1 இங்க வந்து மைனஸ் 10 இருக்கு. ஸோ மைனஸ் 10 அண்ட் இங்க என்ன இருக்கு பிளஸ் 11 அது இங்க எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 70 இருக்கு, அதுவும் போட்டாச்சு. ரைட், இதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு வகுத்தல்ல 1 மைனஸ் 10 11 70ன்னு போட்டுக்கோங்க. ரைட், இப்போ நம்ம இதுல ஒரு காரணியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நாமளா ஒரு நம்பரை சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க மைனஸ் 7 இருக்கிறதுனால அண்ட் இங்கேயும் மைனஸ் 7 இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அது வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கறதுனால நான் பிளஸ் 7 அப்படிங்கிற ஒண்ணு நான் சூஸ் பண்றேன். நானாவே தான். ஓகே, அப்படி சூஸ் பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த 1க்கு கீழே 0 போட்டு அந்த 1 அப்படியே எழுதிக்கணும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த 7ஐயும் 1ஐயும் பெருக்குனா என்ன கிடைக்கும், ஓரேல் 7. அப்ப 7 இங்க போடுங்க. அப்ப என்ன கிடைக்கும், மைனஸ் 10ல 7 போச்சுன்னா மைனஸ் 3. அப்ப மைனஸ் 3 இன்ட்டு 7 என்ன மைனஸ் 21. அப்போ 21ல 11 போச்சுன்னா 10, மைனஸ் தான் பெருசு, அப்ப மைனஸ் 10 ஆகுது. அப்ப மைனஸ் 10 பெருக்கல் 7 என்ன மைனஸ் 70. ரைட், இங்க இது ரெண்டுமே அடிபட்டு 0ன்னு வர்ற அளவுக்கு பண்ணிட்டோம்னா அப்ப இது இருக்கு இல்லையா, இதுக்கு ஆப்போசிட் சைன் போட்டு நம்ம அதை ஒரு காரணியா எடுத்துக்கலாம். இங்க இந்த 7 நம்ம a மைனஸ் 7 அப்படின்னு சொல்லி போட்டு இது ஒரு காரணியா நம்ம வச்சுக்கலாம். இந்த a மைனஸ் 7 அப்படிங்கறத நான் இங்க போட்டிருக்கேன். ரைட், அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணணும்னா இன்னொரு டைம் இதை இருபடி சமன்பாடாக உருவாக்கிட்டு அதிலிருந்தும் நாம் காரணிப்படுத்தணும். எப்படி பண்ண முடியும், தட் இஸ் இந்த 1 அப்படிங்கும்போது அது ஒரு a² மைனஸ் 3 இருக்கும்போது மைனஸ் 3a, அடுத்தது மைனஸ் 10, அதாவது இங்க a² அடுத்தது a அப்படின்னு குறையணும். நம்ம எப்படி காரணிப்படுத்த முடியும், ஸோ நம்ம 2 நம்பர் நாமளா எடுத்துக்கணும், அதை கூட்டுனா மைனஸ் 3 கிடைக்கணும். ஸோ இங்க இருக்கு இல்லையா, அது அடுத்தது பெருக்குனா என்ன கிடைக்கணும், மைனஸ் 10 கிடைக்கணும். அதுனா மைனஸ் 5ஐயும் இந்த 2ஐயும் நம்ம கூட்டினோம்னா மைனஸ் 3 கிடைக்கும். அதே போல மைனஸ் 5ஐயும் 2ஐயும் பெருக்குனா மைனஸ் 10 கிடைக்கும். அதனாலதான் அதை நம்ம சூஸ் பண்ணிருக்கோம், மைனஸ் 5 மற்றும் பிளஸ் 2 அப்படின்ட்டு. இந்த a² அப்படியே போட்டுக்கோங்க. இந்த மைனஸ் 3a பதிலாக மைனஸ் 5a பிளஸ் 2a போட்டுட்டு மைனஸ் 10 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இந்த a²ல என்ன இருக்குது, a இன்ட்டு a, அடுத்து 5a 5 இன்ட்டு a, 2a 2 இன்ட்டு a, இந்த 10ல 2 இன்ட்டு 5 இருக்கு. ரைட், இப்போ பொதுவா இருக்கிறத நம்ம வெளியில எடுக்கலாம். தட் இஸ் இங்க a வெளியில எடுத்துட்டீங்கன்னா இங்க ஒரு a, தட் இஸ் அதான் போட்டாச்சு. இந்த மைனஸ்க்கு மைனஸ், அடுத்தது 5 இருக்கு, ஸோ 5 போட்டாச்சு. பிளஸ் இந்த பிளஸ் இங்க போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்னது, ஸோ 2 வந்து இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. அப்போ நம்ம அதை பொதுவாக எடுக்கலாம். ஸோ 2 எடுத்துட்டீங்கன்னா இங்க ஏக்கு a போட்டாச்சு. அடுத்தது இந்த 2 5 10ல 5 இருக்கு, ஸோ இப்போ 5 போட்டாச்சு, a மைனஸ் 5. இங்கே a மைனஸ் 5 a மைனஸ் 5 பொதுவா இருக்கிறதுனால நம்ம a மைனஸ் 5 பொதுவா எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தோம்னா a பிளஸ் 2ங்கிறது இருக்கு, அதான் இங்க போட்டாச்சு. அப்போ இந்த a³ மைனஸ் 10a² பிளஸ் 11a பிளஸ் 70 அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஆல்ரெடி நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய a மைனஸ் 7ம் அடுத்தது இங்க கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய a மைனஸ் 5 a பிளஸ் 2 அதுதான் நான் டோட்டலா இங்க போட்டுக்கிட்டேன். அப்போ a மைனஸ் 7 அப்படியே போட்டுக்கோங்க. ரைட், இப்போ என்ன பண்றோம், q ஆஃப் x தெரியாது, அதனால அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்க இருக்கக்கூடிய இதை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், சமத்துக்கு இந்த பக்கம் கீழே போடலாம். அதான் இங்க போட்டிருக்கேன். ரைட், இப்போ இங்க இதெல்லாம் அடிக்கலாம், இதுவும் இதுவும் அடிக்கலாம், அடுத்து இதுவும் இதுவும் அடிக்கலாம். ஸோ இப்போ இது 2 அடிச்சிட்டேன், அதே போல இது 2ஐயும் அடிச்சிட்டேன். அப்போ மீதி என்ன இருக்குது, தட் இஸ் a பிளஸ் 2 இன்ட்டு a மைனஸ் 7. அப்போ அதுதான் நம்ம போடணும். அதுதான் நம்மளுடைய q ஆஃப் x. q ஆஃப் x சமம் a பிளஸ் 2 இன்ட்டு a மைனஸ் 7. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். அப்போ இந்த q ஆஃப் x கொண்டு போயிட்டு எங்க எழுதணும், தட் இஸ் a பிளஸ் 2 இன்ட்டு a மைனஸ் 7 அப்படிங்கிறத இந்த q ஆஃப் x அந்த பாக்ஸ்ல நம்ம எழுதணும். பயிற்சி 3.3 கொஸ்டின் நம்பர் 4, p ஆஃப் x q ஆஃப் x என்ற இரு பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போமா மற்றும் மீப்போவா கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றிலிருந்து கீழ்கண்டவற்றை கண்டறிந்து நிரப்புக. ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் மீப்போமாவா என்ன கொடுத்துருக்காங்க, x⁴ மைனஸ் y⁴ இன்ட்டு x⁴ பிளஸ் x² y² பிளஸ் y⁴. அடுத்து மீப்போவாவாக என்ன கொடுத்துருக்காங்க, x² மைனஸ் y². அடுத்து p ஆஃப் x என்னன்னு கேட்கறாங்க அண்ட் q ஆஃப் x அவங்க கொடுத்துருக்காங்க, தட் இஸ் x⁴ மைனஸ் y⁴ x இன்ட்டு x² பிளஸ் y² மைனஸ் xyன்னு கொடுத்துட்டாங்க. ரைட், கேள்வியில் கொடுத்தது போல மீப்போமா அப்படிங்கறத இது ஃபுல்லா அப்படியே நான் இங்க எழுதிட்டேன். நெக்ஸ்ட் மீப்போவா கொடுத்துருக்காங்க, தட் இஸ் x² மைனஸ் y², அதுவும் நான் இங்க எழுதியாச்சு. நெக்ஸ்ட் q ஆஃப் x எழுதியாச்சு, தட் இஸ் x⁴ மைனஸ் y⁴ இன்ட்டு x² பிளஸ் y² மைனஸ் xy அப்படின்ட்டு. அடுத்து p ஆஃப் x தான் அவங்க என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப என்னெல்லாம் இருக்கு பாருங்க, தட் இஸ் மீப்போமா இருக்கு, மீப்போவா இருக்கு, அடுத்து q ஆஃப் x p ஆஃப் x அப்படின்னு இருந்தா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், தட் இஸ் p ஆஃப் x-ஐயும் q ஆஃப் x-ஐயும் பெருக்குனா அது எதுக்கு சமமா இருக்கும், மீப்போமாவையும் மீப்போவாவையும் பெருக்கிறதுக்கு சமமாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பான ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ ப்ரொசீட் பண்ண போறோம். ரைட், p ஆஃப் x பதிலா p ஆஃப் x அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா அது தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் q ஆஃப் x பதிலா என்ன போடலாம், தட் இஸ் இங்க இருக்கு இல்லையா, x⁴ மைனஸ் y⁴ x² பிளஸ் y² மைனஸ் xy, அதுதான் ஃபுல்லா நம்ம இங்க போட்டுக்க போறோம். ரைட், அடுத்து மீப்போமாக்கு பதிலா நம்ம என்ன எழுதணும், தட் இஸ் இங்க கொடுத்துருக்கக்கூடியது இது அப்படியே நம்ம எழுதியாச்சு. அடுத்து மீப்போவாக்கு பதிலாகவும் இது எழுதியாச்சு. இப்போ இருக்கக்கூடிய p ஆஃப் x அப்படின்னு நான் எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் x⁴ மைனஸ் y⁴ x² பிளஸ் y² மைனஸ் xyங்கிறது எதுல இருக்கு, பெருக்கல்ல இருக்கு. அது சமத்துக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், வகுத்தல்ல வரும். அதனால நம்ம இங்க கீழே வகுத்தல கொண்டு வந்தாச்சு.
இப்போ மேலே இருக்கிறத அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். ரைட்டு. இப்போ பாருங்க இது ரெண்டுல ஏதாவது மேட்ச் வருதான்னு பாருங்க. எஸ், இங்கே பாருங்க இதையும் கேன்சல் பண்ணலாம். அண்ட் இது கேன்சல் பண்ணணும்னா இங்கே எதுவுமே கிடையாது. பட் அப்போ நம்ம இதை வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் கொண்டு வர முடியுமான்னு பாருங்க. எஸ், கொண்டு வர முடியும். எப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், தட் இஸ் x பவர் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் y பவர் 4க்கு என்ன ஃபார்முலா தெரியும், தட் இஸ் x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய்ன்னு தெரியும். ஸோ அதனால இந்த டேர்முக்கு பதிலாக ஸோ இதையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறம் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ங்கிறது அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ என்ன ஆகுது பாருங்க, கேன்சல் ஆகும், உங்களுக்கு தெரியும். அண்ட் இப்போ பக்கத்துல மீதி இதுதான் இருக்குது. ரைட். இப்போ இது மாதிரி வர்ற மாதிரி இதுல ஏதாவது ஒரு டேர்மை கொண்டு வர முடியுமா நம்ம யோசிக்கணும். எஸ், இதை நம்ம கொண்டு வரலாம். எப்படி பண்ண முடியும், தட் இஸ் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் y பவர் 4க்கு என்ன ஃபார்முலா, தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய்ன்னு தெரியும். ஸோ அதனால ஸோ டோட்டலாக இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம ஸோ இதையும் நம்ம போட்டுக்கலாம். அண்ட் இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்டை அப்படியே நான் இங்கே போட்டுக்கிட்டாச்சு. கீழே இருக்கக்கூடிய இதையும் அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, ரைட். இப்போ இது போல எது இருக்கு, ஸோ இங்கே மைனஸ் எக்ஸ் ஒய், இங்கே மைனஸ் எக்ஸ் ஒய் இருக்குல்ல, அப்போ இதையும் கேன்சல் பண்ணலாம். அப்படித்தானே? ஸோ அதுதான் நான் பண்ண போகிறேன். ஸோ இதுவும் கேன்சல் பண்ணோம்னா மீதி இருக்கிறது என்னது, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அதுதான் நமக்கு என்னது, பி ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த பி ஆஃப் எக்ஸை கொண்டு போயிட்டு எங்கே எழுதணும், தட் இஸ் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எழுதணும், தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் தான் இங்கே எழுதியிருக்கேன் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். That's all. Like, share and subscribe Shifa Diaries.